Welcome to Disha Academy. I'm Harshita. And இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா class 6ல இருக்க patterns in mathematics. Before going to that, what is patterns? What are patterns? பேட்டர்ன்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, அது உங்க வீட்டு ஸ்கிரீன்ல கீழே இருக்க ஃப்ளோர்ல அதுக்கப்புறமேட்டு நம்ம பிக்ஸ் அடிக்கிற விதத்துல எல்லா இதுலயும் நம்மளால பேட்டர்ன்ஸை பார்க்க முடியும். பிஃபோர் கெட்டிங் இன் டு தி சாப்டர் வி ஹாவ் டு நோ வாட் நம்பர் தியரி இஸ். நம்பர் தியரினா ஒன்றும் இல்லை, லைக் branch of mathematics that studies patterns in whole numbers. பேட்டர்ன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும்னு சொன்னோம்ல, அதே போல அது ஹோல் நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நம்பர் தியரின்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? 0, 1, 2, 3 அண்ட் அதுக்கப்புறம் வர எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். நார்மல் கவுண்டிங் நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மல் கவுண்டிங் நம்பர்ஸ்ல 0 இருக்காது, அதே ஹோல் நம்பர்ஸ்ல 0வும் நமக்கு இன்க்ளூட் பண்ணுவோம். 0, 1, 2, 3 அண்ட் ஸோ ஒன் வர எல்லா நம்பர்ஸையுமே நம்ம ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதுல இருக்க பேட்டர்ன்ஸ் பத்தி இன் டீடைல் படிக்கிறது தான் நம்ம நம்பர் தியரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சீக்வன்ஸ். நம்பர் சீக்வன்ஸ் வந்து இங்க நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு. ஆல்மண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆல்மண்ட்ஸ். ஆல்மண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, 1 1 1 இதுக்கப்புறம் என்ன வரும்? அஃப்கோர்ஸ் 1 தான் வரும். ஸோ இதுக்கப்புறமேட்டு 1 தான் வரும், அதுக்கப்புறமே 1 தான் வரும். இதை தான் நம்ம ஆல்மண்ட்ஸ்னு சொல்றோம். இதே இது கவுண்டிங் நம்பர்ஸ்னா நம்ம எப்பயுமே கவுண்ட் பண்ணக்குள்ள நம்ம வந்து 0ல இருந்து கவுண்ட் பண்ண மாட்டோம். 1 2 3ன்னு அப்படிதான் கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 அண்ட் அதுக்கப்புறம் வர எல்லா நம்பர்ஸையும் நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதே இது ஆட் நம்பர்ஸ் வந்து இட் ஆல்சோ ஃபாலோஸ் எ பேட்டர்ன். ஸோ ஆட் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, 1க்கு அப்புறம் ஒரு நம்பர் ஒரு டிஜிட் தள்ளி இருக்கிற 3 தான் நம்ம வந்து ஆட் நம்பர்ஸ். ஸோ அதே போல 4 ஸ்கிப் பண்ணிடுவோம். அதே போல நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆட் நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ 1 3 5 7 9 11 13 இதுக்கப்புறமேட்டு என்ன வரும்? 15, then 16 விட்டுட்டு 17 and 18 விட்டுட்டு 19 இதுக்கப்புறம் வர எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதே இது ஈவன் நம்பர்ஸ்னா லைக் நம்ம நடுவுல விட்டோம் இல்லையா, இந்த 2 4 6 8 எல்லாம், இதெல்லாம் வந்து நம்ம ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். 2 4 6 8 10 12 14 16 18 and so on வர எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு வகையிலையும் சொல்லலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஈவன் நம்பர்ஸ் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இதையே நம்ம ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னு சொல்றோம். இட் ஃபார்ம்ஸ் அ பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள். அது என்னன்னு நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்ப்போம். பிஃபோர் கெட்டிங் இன்டு தட், ஃபர்ஸ்ட் 1 வருதா, +2 நம்மளுக்கு 3 கிடைக்கும், +3 நம்மளுக்கு 6 கிடைக்கும், +4 நம்மளுக்கு 10 கிடைக்கும் அண்ட் ஸோ ஒன், +5 +6 +7 அண்ட் ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்மளுக்கு அடுத்த நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ இங்க அடுத்து நம்மளுக்கு வர நம்பர் என்ன அப்படின்னா 36. ஸோ இதுதான் நம்மளுக்கு அடுத்து வர நம்பர். அதே போல இங்க +9 போட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நம்பரும் வரும். ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்கொயர் நம்பர்ஸ். இதே நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் சொல்றோம். இட் கிவ்ஸ் அஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஒரு நம்பரை நீங்க வந்து எத்தனை தடவை அதே நம்பரோட மல்டிப்ளை பண்றீங்களோ, லைக் அது 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா அது ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவோம், 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா அது கியூப்ஸ்னு சொல்லுவோம். 1 square gives you 1 and 2 square gives you 4, 3 square gives you 9, 4 square gives you 16, 5 square gives you 25, 6 square gives you 36 and 7 square and 8 square will give you 64 and 9 square will give you 81. So இதெல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவோம். And then comes our cubes. Cubesனா ஒன்றும் இல்லை, 1 ஸ்கொயருங்கிறப்போ இதே நம்பர் 1 into 1 is equal to 1ங்கிறப்போ அது ஸ்கொயர்னு சொல்றோமா. அதே போல 2 into 2 gives you 4, அதான் இங்க இருக்கு. 3 into 3 gives you 9 and அதான் இங்கேயும் இருக்கு. ஸோ அதே போல கியூப்ஸ்ங்கிறப்போ இதே ஒரே நம்பரை 3 டைம்ஸ் அதே நம்பரோட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கியூப்ஸ் கிடைக்கும். 1 power 3 gives you 1, 2 power 3 gives you 8, 3 power 3 will give you 27 and then 4 cube will give you 64. இது போல நம்ம 5 cube 6 cube and 7 cube எழுதணும்னா அடுத்த சீக்வன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இதுல இருக்க சீக்வன்ஸ். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மேல இருக்க நம்பர் என்னவோ அத்தனை டைம் அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 1 into 1 லைக் 3 டைம்ஸ் அதே நம்பரை மல்டிப்ளை பண்றதுனால நம்மளுக்கு 1 கிடைக்கும். அதே போல 3 டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 8 கிடைக்கும். அதே போல 3 டைம்ஸ் நம்ம 3 மல்டிப்ளை பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். So this is what the sequence given there. Then comes our Virhanka numbers. Virhanka numbersனா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் 2 நம்பரை
நீங்க ஆட் பண்ணக்குள்ள உங்களுக்கு தேர்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ 1 plus 2 gives you 3. அதே போல 2 plus 3 gives you 5. And then 3 plus 5 gives you 8. 8 plus 5 gives you 13. And 8 plus 13 gives you 21. So இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு அடுத்த நம்பர் கிடைக்கிறது என்ன? 34. So இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற நம்பர் என்ன? 55. So இந்த மாதிரி இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா உங்களுக்கு அடுத்த சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்கொயர்ஸுக்கும் பவர்ஸ் ஆஃப் டூக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு தோணலாம். இதுல எப்படி n ஸ்கொயர்னு எழுதுறோமோ n பவர் 2ன்னு எழுதுறோமோ இங்க 2 பவர் n எழுதுறோம். நான் முன்ன சொன்ன மாதிரி nங்கிறது உங்க கவுண்டிங் நம்பர்ஸ் which starts from 1 2 3 and so on. So இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஆரம்பிக்கும் போது 1ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? தென் கம்ஸ் அவர். ஸோ 2 பவர் எனக்கு பதிலா நான் என்ன சொல்லியிருக்கேன்? எனக்கு பதிலா 1 2 3ங்கிற நம்பர்ஸை நம்ம போடுவோம். ஸோ இங்க நம்ம 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் 5 அண்ட் 2 பவர் 6 அண்ட் 2 பவர் 7 என்னன்னு போட்டோம்னா நம்மளுக்கு இங்க அடுத்த நம்பர் என்னங்கிறது கிடைக்கும். சரியா? 2 பவர் 1னா உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். அதே போல 4 பவர் 1னா 4 தான் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு எத்தனை தடவை அந்த நம்பர் 1ஓட பவரா இருந்தாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். இப்போ 619ங்கிற நம்பரை நம்ம பவர் ஆஃப் 1 போட்டோம்னா அதே 619 தான். ஸோ 2 பவர் 1 gives you 2, 2 பவர் 2 gives you 4, 2 பவர் 3 gives you 8. ஏன் 8? 2 into 2 into 2 goes 8. Then comes here 2 power 4. 2 power 4னா என்ன? 2வே 4 times 2ஓட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் என்ன? 16 கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். அதே தான் நம்மளுக்கு பவர்ஸ் ஆஃப் 3லையும். ஓகேவா? 3 power n, 3 power n. So 3 power 0 gives you 1, 3 power 1 gives you 3, 3 power 2 gives you 9, 3 power 3 gives you 27, 3 power 4 gives you 81, 3 power 5 gives you 243. And அதே போல அடுத்த நம்பர் நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 power 7 gives you the next number. So இங்க ஏன் நம்ம இது போட்டிருக்கோம்னா like 3 power 2னா ஏன் 9னா 3 into 3 like 2 times 3வே நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 9. And 3 times 3யை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 27. And நம்ம ஏன் அடுத்து 81 போட்டிருக்கோம்? ஸோ 4 times அதே 3யை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் தான் 81. ஸோ தென் இங்க நம்ம பேட்டர்ன்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். இப்போ இங்க நான் என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன்? லைக் ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணிருக்கேன். ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இன்டர்ன் நம்மளுக்கு ஸ்கொயர்ஸ் கிடைக்குது. அதான் எப்படின்னு பார்க்கலாம். 1 plus 3 gives you 4, which is 2 power 2, 2 square. Okay, then adding the next odd number you get 3 square, which is 9. 3 square na edhu illa 2 power 2 na eppadi 2 into 2 or 3 square na 3 into 3 na nama 3 square nu solrom. So then 1 plus 3 plus 5 plus 7, which is an other odd number successive to 5. So ipo namukku 4 square kadikudhu. So 4 square na edhu illa 4 into 4. So அதே போல அடுத்த ஆட் நம்பர் ஆட் பண்ணக்குள்ள உங்களுக்கு 25 கிடைக்கும், which is 5 square, 5 into 5. So அடுத்த ஒரு ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு கிடைக்கிறது 6 ஸ்கொயர். லைக் அடுத்தடுத்த சீக்வென்ஸ்ல ஆட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு கிடைக்கிறது ஸ்கொயர்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல நம்மளுக்கு மேத்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்கா தெரியுது. மூவிங் டு த நெக்ஸ்ட், we get into a topic called patterns in shapes, which is in turn called geometry. So patterns in shapes, நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும்னு படிச்சோம் இல்லையா? ஸோ பேட்டர்ன்ஸ் ஷேப்ஸ்ல இருந்தா அதை நம்ம ஜியாமெட்ரின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தட் ஸ்டடிஸ் பேட்டர்ன்ஸ் இன் ஷேப்ஸ். அதெல்லாம் நம்ம ஜியாமெட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ரிலேஷன் டு நம்பர் சீக்வென்ஸ். இப்போ பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் எப்படி நம்பர் சீக்வென்ஸோட ரொம்ப ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட். ஸோ இங்க நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே சைட்ஸ், நம்பர் ஆஃப் சைடை தான் நான் இங்க கொடுத்திருக்கேன், which in turn gives you the shape. அடுத்தடுத்து வர sequential shapes நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். So 3-sided
3 சைட்ஸ் ஒரு இதுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இது 4 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்கொயர் இல்லாட்டி லைக் ரெக்டாங்கிள் இல்லாட்டி குவாட்ரிலேட்டர். எனிதிங் which has the 4 sides is called the quadrilateral. ஏன் இதை குவாட்ரிலேட்டர்னு ஜெனரலா மென்ஷன் பண்றோம்னா, இப்ப நம்ம 4 சைட்ஸோட வரையும் போது லைக் எல்லா சைடுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர். ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்டாங்கிள்னு நாம சொல்லுவோம். சோ அதனால நார்மலா ஸ்கொயர் தனியா ரெக்டாங்கிள் தனியா மென்ஷன் பண்றதுக்கு பதிலா நாம இங்க குவாட்ரிலேட்டர் மென்ஷன் பண்றோம். இது 5 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பென்டகன்னு சொல்றோம். சரியா? அதே இது 6 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹெக்ஸகன்னு சொல்றோம். 6 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஹெக்ஸகன்னு சொல்றோம். இதே போல அடுத்து ஹெப்டகன், ஆக்டகன், நானோகன் அண்ட் டெகாகன். சோ இதெல்லாம் நாம ஏன் இப்படி சொல்றோம்னா, இந்த ட்ரை, குவாட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், நான் அண்ட் டெகாகன்ங்கிறது லைக் இது எல்லாமே நம்பர்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்றோம். நம்ம பாலிகன் இது எல்லாத்தையும் லைக் ஜெனரல் டேர்மா நம்ம சொல்றப்போ நம்ம பாலிகன்னு சொல்லுவோம். பாலிங்கிறது மெனி. சோ இங்க ஹவு மெனிங்கிறது தான் இந்த நேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குது. எத்தனை சைட்ஸ் இருக்கும் அதான் எந்த பாலிகனுங்கிறது டிசைட் பண்ணுது. சோ 3 சைடு இருந்துச்சுன்னா அது ட்ரையாங்கிள்னும், 4 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது குவாட்ரிலேட்டர்னும், 5 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது பென்டகன்னும் லைக் இந்த மாதிரி நம்ம வந்து சைட் பேசிஸ்ல தான் அதை நேமே பண்றோம். சோ ட்ரைங்கிறது 3யோட இன்னொரு நேம்னு சொல்லலாம். அதே போல 4க்கு பதிலா குவாட்னு சொல்லலாம், 5க்கு பதிலா பென்ட்னும், ஹெக்ஸுக்கு பதிலா 6, அந்த மாதிரி 7க்கு பதிலா ஹெப்ட், 8க்கு பதிலா ஆக்ட், 9க்கு பதிலா நான் அண்ட் 10க்கு பதிலா டெகா அப்படின்னு சொல்றோம். சைடுன்னு பார்த்தோம்னா 3ல இருந்து என்ன இருக்கு? கவுண்டிங் நம்பர்ஸ் தான் இருக்கு. சோ கவுண்டிங் நம்பர் வைஸ் நம்மளுக்கு வந்து எதோட ரிலேட்டடா இருக்கு? இந்த மாதிரி ஷேப்ஸோட ரிலேட்டடா இருக்கு. இத பத்தி ஃபர்தரா நம்ம வந்து அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ thank you, see you all in next video. அதெல்லாம் பக்கத்துல அதான் கிளிக் பண்ணுங்கப்பா, சொல்றான்ல. அட கிளிக் பண்ணுங்க. எஸ் கூட பண்ணுவாங்க. எஸ் கூட பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க.